ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் விஸ்வநாத் ரிவைவல் ஊழியங்களின் சார்பாக உங்கள் யாவரையும் அன்போடு கூட இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நாம் தியானம் பண்ணும்படியாய் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம், அதில் 95ஆம் அதிகாரம் 8வது வசனம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போலவும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்கிற பிரியமானவர்களே, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். உங்கள் மனதில் சில காரியங்கள், அவர் சொல்லுகிற சில காரியங்கள் நமக்கு ஒருவேளை விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் அதை செய்வதற்கு. அப்போ நம்ம அதை சொல்ல சொல்ல நம்ம காதில் வாங்காமல் அப்படியே கேட்டுக்கொண்டே இருப்போம், ஆனால் அதுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். அதைத்தான் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போலவும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படியுங்கள். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில், என்னை கேட்கிற பிரியமானவர்களே, இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஆண்டவருடைய சத்தத்தை எப்படி அறிந்து கொள்வது? இந்த உலகத்தில் எத்தனையோ சத்தங்கள் கேட்கிறது நமக்கு. மனிதர்கள் பேசுகிறார்கள். ஒரு காரியத்திற்கு நம்ம ஒரு பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒரு 15 பேர் 15 ஆலோசனையை சொல்லுகிறார்கள். வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லாரும் ஆளுக்கு தெரிஞ்ச யோசனையை சொல்லுகிறார்கள். இதில் எது நல்லா இருக்கும், எது நல்ல யோசனை, எது மோசமான யோசனை? சில பாதைகளிலே போனால் நம்ம சிக்கிக் கொள்வோம். அவர்கள் ஒருவேளை நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்து பேசுவார்கள், ஆனால் அது நமக்கு தீமையாக போயிடும். அவர்கள் அறியாமல் பேசலாம் ஒருவேளை. அப்போ எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்களை சொல்வார்கள். உலகத்திலே ஜனங்கள் ஒரு பிரச்சனையில் ஒரு மனுஷன் மாட்டிக்கொண்டால் ஆளாளுக்கு ஒரு யோசனை சொல்லுவாங்க. அதே போல் ஒரு வழி காட்டும் பொழுதும் அநேக வழிகளை அநேக மனிதர்கள் தெரியப்படுத்துவார்கள். ஆனால் இனி கேட்கிற பிரியமானவர்களை, நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம், உலகத்திலே நிறைய சத்தங்கள், எத்தனை பிரசங்கங்கள் கேட்கப்படுகிறது. அரசியல்வாதிகள் அவங்கவுங்க கட்சிகளை குறித்து முழங்குகிறார்கள், தங்களுடைய கட்சியை உயர்த்தி பேசுகிறார்கள். எங்கள் கட்சிக்கு வந்திருக்க, எங்கள் கட்சிக்கு வந்திருக்க, எந்த கட்சியில் போய் சேர்றது? எல்லாரும் கேட்கிறார்கள், எல்லாரும் மேன்மையாக தான் சொல்கிறாங்க. அநேக பொருட்கள் விளம்பரங்கள் வருகிறது, இதை வாங்குங்க நல்லாயிருக்கும், இதுதான் நல்லாயிருக்கும். உலகத்திலேயே எந்த பொருளை வாங்குவது? எல்லாரும் அவங்க பொருளை பற்றி பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளிலே அநேக சத்தங்கள் நமக்கு கேட்கப்படுகிறது. அப்போ தேவனுடைய சத்தத்தை நாம் அறிந்து கொள்வது அல்லது வேறு பிரித்து அறிவது எப்படி? இது தேவனுடைய சத்தம்தான் எப்படி என்று நாம் எப்படி கண்டுகொள்ள முடியும்? சில வேளைகளிலே அதில் ஜனங்களுக்கு பிரச்சனை வந்துடுது. ஆண்டவர் தான் பேசுகிறாரா, பிசாசு பேசுதா, இது தேவ சித்தம்தானா, தேவ சத்தம்தானா? இதில் குழப்பங்கள் வந்துடுது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் முதலாவது பார்க்கிற காரியம் 30:21 நம்ம பார்க்கிறோம். ஏசாயால, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் பொழுதும் இடதுபுறமாய் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்கிற வார்த்தையை உங்கள் காது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு காலங்கள், இருண்ட காலங்கள், ஆண்டவருடைய முகம் மறைக்கப்பட்ட காலங்கள், ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்படாத காலங்கள். அந்த காலங்கள் முடிந்து இது ஒரு டெலிவரன்ஸ், ஒரு நல்ல காலம் பிறக்கிறது. அந்த காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த நாளிலே நீங்கள் வலதுபுறமாய் சாயும் பொழுதும் இடதுபுறமாய் சாயும் பொழுதும் இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அதற்கு முந்தின வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீர், துன்பத்தின் அப்பம் உபத்திரவத்தின் தண்ணீர், இதை கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள், உன் கண்கள் உன் போதகர்களை காணும். இதில் ஒரு முக்கியமான காரியம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. நெருக்கத்தின் காலம், சோதனையின் காலம், அல்லது நம்ம ஒரு சிறுமைப்படுகிற ஒரு காலம். அநேக சோதனைகள், அநேக நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகள், உபத்திரவங்களின் காலங்கள். அந்த காலங்களிலே துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீர், சாப்பிட்ற சாப்பாடை நிம்மதியாக சாப்பிடல, துன்பத்தோடு அழுது கொண்டே சாப்பிடும். தண்ணீரை நிம்மதியாக குடிக்க முடியலை, உபத்திரவத்தின் தண்ணீர்னு போட்டிருக்கு, துன்பத்தின் அப்பம்னு போட்டிருக்கு. இப்படியெல்லாம் ஆண்டவர் அப்படி ஒரு நெருக்கத்தை உங்களுக்கு அனுமதித்தாலும், ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தால், ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார், நம்ம கைவிடவில்லை என்பதை நம்ம உறுதிப்படுத்துகிறது எப்படின்னு கேட்டால், கர்த்தர் உங்களோடு பேசினார். இந்த வசனத்தில் பார்க்கிறோம்,
உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள், உன் கண்கள் உன் போதகர்களை காணும். அப்போ இவ்வளவு நெருக்கங்கள் வரும் பொழுது போதகர்களை உன் கண்கள் காணும். அவர்கள் இனி மறைந்திருக்க, இவ்வளவு நாளும் மறைந்திருந்தாங்க, அவங்கள பார்க்கவே இல்லை, நீ உங்கள் வழியில் கிராஸ் பண்ணவே இல்லை. இப்போ போதகர்கள் உங்கள் வழியில் வராங்க, வசனங்கள் உங்களுக்கு சொல்லப்படுகிறது, தேவ வார்த்தை உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது ஊழியர்கள் மூலமாக. அப்போ உங்களுக்கு இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள், உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள், உன் கண்கள் போதகர்களை காணும். அவங்க கண்ணிலே படலை எவ்வளோனாலும் கொஞ்ச நாளாக, இப்போ கண்ணில் படுறாங்க, கண்ணில் படுறாங்க. இப்போ நம்ம அடிக்கடி பார்க்குறோம், சந்திக்க வேண்டியது இருக்குது. நிறைய போதகர்களை அல்லது ஊழியர்களை, தேவ மனுஷர்களை நம்ம சந்திக்கும்படியாய் கர்த்தர் சூழ்நிலைகளை உண்டாக்குறார். ஒரு பக்கத்தில் துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் கண்ணீரையும் நம்ம பார்க்குறோம். உபத்திரவத்தோடும் துன்பத்தோடும் நம்ம தண்ணீரையும் அப்பத்தையும் நம்ம சாப்பிட்டு கொண்டு இருந்தாலும் போதகர்கள் மறைந்திருக்காதபடி தேவ மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் கிராஸ் பண்ணிட்டா யாருமே வராத சில காலங்கள் உண்டு. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட நாட்கள் உண்டு. ஆண்டவரை விட்டு விலகி நடந்த நாட்களிலே யாருமே என் வழியில் கிராஸ் பண்ணலை. போதகர்கள் என்னது சந்திக்கலை, நான் அவங்கள சந்திக்கலை, என் வாழ்க்கையில் அவங்க கிராஸ் பண்ணலை, எங்கே போனாங்கன்னு தெரியாது. அப்போ ஒரு காலங்கள் வந்தது, அதுக்கப்புறம் அவங்க எங்கள் வாழ்க்கையில் கிராஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒவ்வொருத்தராக வந்து என்கிட்ட சொல்ல ஆரம்பித்தாங்க, பேச ஆரம்பித்தார்கள். அப்போ இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்கள். அப்போ இதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். துன்பத்தையும் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் நம்ம சாப்பிடுகிற ஒரு அனுபவத்தில் வேதனையின் மத்தியில் வாழ்ந்தாலும் போதர்களை உங்கள் கண் காணுதா? அவர்கள் இப்பொழுது வெளிப்படுகிறார்களா? உங்கள் வாழ்க்கையில் கிராஸ் பண்ணுதாங்களா? இது ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்ற அர்த்தம். அவருடைய வார்த்தையை கவனமாய் கேளுங்கள், அதை அவர்கள் மூலமாய் தேவன் பேசுவார். அப்போ இந்த நேரங்களில் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறபடி இந்த ஒரு விதத்தில் தேவன் பேசுகிற வார்த்தைகள் போதகர்கள் மூலமாக அல்லது ஊழியக்காரர்கள் மூலமாய் பேசுகிறார். நம்ம போகிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், சில மனசில் சில கொஸ்டின் கரெக்டாக இருக்குது, சில ஸ்பெசிஃபிக்காக சில கேள்விகள் இருக்கிறது, சில காரியங்கள் மேலோங்கி நிற்கிறது. நம்ம அன்னைக்கு பிரசங்கம் பண்ணும்போது கரெக்டாக அதே வேர்டு உங்கள் மைண்டில் என்ன இருக்கோ அந்த வேர்டு அவர் வாயிலிருந்து வரும். அப்போ ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ இது ஒரு வகையாக ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம். இப்படி ஒரு விதத்திலே ஆண்டவர் பேசுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் பார்க்கிறோம், தான் முதல் பெயர்சபா வரைக்கும் சாமுவேல் தீர்க்கதரிசி என்று ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையில் விழலன்னு பார்க்கிறோம் வேதத்தில். அவ்வளவு சரியான தீர்க்க தரிசனங்கள், தப்பாக 4 பொய் தீர்க்க தரிசனம், 2 உண்மையான தீர்க்க தரிசனம் இல்லை. சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றும் ஒன்று கூட கீழே விழலை. ஆண்டவர் அதை நிறைவேற்றினார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் சாமுவேல் எழும்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆரம்பத்தில் அவன் சின்ன வயதில் இருக்கும் பொழுது தேவாலயத்திலே கொண்டு அவனை விட்ட பொழுது கர்த்தர் அவனோடு முதலாய் பேச ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய சத்தத்தை சாமுவேல் அப்போ தான் கேட்குறான். அதுக்கு முன்னால் தெரியாது அவனுக்கு. சத்தத்தை கேட்டு பழக்கம் இல்லை. கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்கும் என்று அவனுக்கு தெரியாது. கர்த்தர் சில மனிதர்களோடு பிரத்யட்சமாய் பேசுகிறார். அந்த வாய்ஸ், அந்த சத்தத்தை அவர்கள் கேட்கிற ஒரு பாக்கியத்தை அவர்கள் பெற்றிருப்பார்கள். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் இல்லை, சில பேருக்கு அந்த அனுபவம் இருக்கிறது. அப்போ சாமுவேலிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். முதலாவது அவனுக்கு விளங்கலை, யார் கூப்பிடுறான்னு. ஏலி தான் கூப்பிடுகிறாரோ என்று சொல்லி அவரிடத்துல போய் கேட்டான், சொல்லுமையா கூப்பிட்டீங்களா? இல்லை, நான் கூப்பிடல. 2வது முறையும் போய் கேட்டான். அப்போ அவருக்கு தெரிஞ்சிட்டு கர்த்தர் சாமுவேல் பேசுகிறார்னு தெரிஞ்சிட்டு. அப்புறம் திருப்பி சொல்லி அனுப்பினார், கர்த்தர் தான் அவங்க கூட பேசுகிறார் என்று சொல்லி அனுப்பி விட்டார். சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இனிமே அவர் பேசினார்னா சொல்லும் ஐயா, சொல்லும், நான் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லு, ஆண்டவர் உன்னோட பேசுவார். அப்படியே சாமுவேலோடு கர்த்தர் பேச ஆரம்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது முதற்கொண்டு கர்த்தர் சாமுவேலோடு பேச ஆரம்பித்தார். அவருடைய சத்தம் ரெகுலராக அவன் கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் பொழுது கர்த்தர் சரியாக அவனுக்கு பதில் கொடுப்பார். அப்போ இது ஒரு அனுபவம், மேலான அனுபவம், கர்த்தருடைய சத்தம். அப்போ ஜனங்கள் தீர்க்கதரிசியாகிய இந்த சாமுவேல் மூலமாக இந்த சத்தம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இதை செய்யலாமா, செய்யக்கூடாதா, எல்லா காரியத்தையும் குறித்து சாமுவேல் அவர்களோடு கர்த்தரிடத்தில் விசாரித்து அதை ஜனங்களுக்கு சொல்லுகிறோம்.
அப்போ கர்த்தருடைய வார்த்தைகள் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஜனங்களுக்கு வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு நேரடியாய் வருகிறது. அப்போ இது ஒரு விதத்தில் கர்த்தர் தேவ ஜனங்களோடு பேசுகிற ஒரு காரியம். சவுலுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். சவுல் சபையை துன்பப்படுத்தி கிறிஸ்தவர்களெல்லாம் கொன்று குவித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாளில் அவன் தமஸ்குவுக்கு குதிரையிலே செல்லும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அவனோடு பேசுகிறார். சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? அவன் கலங்கி தவித்து அவன் தரையிலே விழுந்து ஏன் துன்பப்படுத்துகிறாய்னு கேட்ட உடனே அவன் ஒரு சத்தத்தை கேட்ட உடனே அவன் கலங்கிட்டான். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? நடுங்கி பயந்து நடுங்கிட்டான். அந்த சத்தத்தை கேட்டு வானத்திலிருந்து அந்த சத்தம் சடுதியாய் ஒரு வெளிச்சம் உண்டானது. இவன் குதிரையிலிருந்து கீழே விழுந்தான். ஒரு சத்தம் தெளிவாய் கேட்டான், சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுது? சவுல் அப்படியே நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? ஆண்டவர் பேசும் பொழுது நாம் சொல்ல வேண்டிய காரியம், அடியேன் இருக்கிறேன், கர்த்தாவே நீர் பேசும், நான் கேட்கிறேன். அல்லது நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், நீர் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். அவருக்கு கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அப்போ இப்படி அவரோடு பேசுவதை நம்ம பார்க்க முடிகிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 16வது வசனத்திலே ஒரு காரியத்தை, யோசபாத் என்கிற ராஜா, ஆகாப் என்கிற தேவனுக்கு எதிரான ஒரு ராஜா, துன்மார்க்க ராஜா, அவனோடு போய் கூட்டு சேர்ந்து கொண்டு அவனோடு இவன் யுத்தத்திற்கு புறப்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் 2 நாளாகமத்திலே 18வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். ஆகாப்போடு இவன் யுத்தத்திற்கு செல்வதற்கு ஆயத்தப்படுகிறான். அப்பொழுது தீர்க்கதரிசிகள் எல்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்க, நாங்கள் போன அந்த காரியம் இந்த யுத்தத்தில் ஜெயிப்பனா, இது ஜெயம் கிடைக்குமா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது 400 தீர்க்கதரிசிகளை கூப்பிடுகிறான். அந்த இஸ்ரேலில் உள்ள எல்லா தீர்க்கதரிசியும் கூப்பிடுதான். 400 தீர்க்கதரிசிகளும் இந்த ஜெயம் கிடைக்கும், நீங்கள் போகும், நீங்கள் ஜெயிப்பீர், உமக்கு ஜெயம் கிடைக்கும், அவர்களை மேற்கொள்வீர், இப்படி எல்லாரும் 400 தீர்க்கதரிசியும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். ஆனால் மிகாயா என்ற ஒரு தீர்க்கதரிசி கடைசியாய் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவன் சொன்னான், இவர்கள் சொல்லதற்கு எல்லாருக்கும் நேர் மாறாக அவன் சொன்னான் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேலர் எல்லோரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலையில் சிதறப்பட்டதை நான் காண்கிறேன். நீ என்ன சொல்ற, இந்த யுத்தத்துக்கு நான் போகலாமா, போனால் ஜெயம் கிடைக்குமா என்று இந்த 2 ராஜாவும் அவனிடத்தில் கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், மெய்ப்பன் இல்லாத இஸ்ரவேலர் எல்லோரும் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளில் சிதறப்பட்டதை கண்டேன். இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவர்கள் தம் தம் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்ப கடவார்கள் என்று சொன்னார். அப்போ நீர் போனால் மரித்து போவீர், இந்த சண்டையில் நீர் செத்து போவீர், அங்கே போனால் உங்களுக்கு மரணம் நிச்சயம் என்று சொல்லி மிகாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். 400 தீர்க்கதரிசிகள் சொல்கிறார்கள் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். 400 பேர் வாயிலும் பொய்யின் ஆவியாய் ஒரு ஆவி உட்கார்ந்து, அவங்க தீர்க்கதரிசி தான், ஆனால் இந்த இடத்துல சொன்னது பொய் தீர்க்க தரிசனம். ராஜாவை பிரியப்படுத்துகிறதற்காக அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். இவன் ஆண்டவருடைய வார்த்தையை ராஜாவுக்கு பயப்படாமல் சொல்கிறான். இதுதான் உண்மையான தீர்க்க தரிசனம். அப்போ இந்த 2க்கும் இடையில சில வேளைகளிலே பாசிட்டிவாக நமக்கு அனுகூலமான ஒரு தீர்க்க தரிசனம் வரும்போது நம்ம எடுத்துக்கிடுவோம். சில பேர் ஒருவருக்கு பதிலாக 3-4 பேர்கிட்ட போய் தீர்க்க தரிசனம் கேட்பாங்க. இவங்களுக்கு எதை செய்ய விருப்பமோ அதுக்கு ஏத்தாப்பில் யார் சொல்கிறாங்களோ ஆண்டவர் பேசிட்டாரு செய்திருவோன்னு நினச்சிருவாங்க. அப்போ இப்படி 4-5 விதத்திலே நமக்கு சத்தங்கள் நம்ம வரும்பொழுது அதில் உண்மையான தேவ சத்தம் எது என்பதை நிதானித்தால் மாத்திரமே நம்ம தப்பித்து கொள்ள முடியும். அதே போல் சொன்னது போலவே இந்த ஆகாப் ராஜா திரும்பி வரவே இல்லை, மரித்து போனான். யுத்த காலத்தில் மரித்து போனான். இவன் போகாமல் இருந்தது தான் உயிரோடு இருந்திருப்பான். அங்கே போய் சாகணும், செத்து போனான். ஆனால் தீர்க்க தரிசனத்தை கேட்டுட்டு தான் போனோம். அதே போல் சில திருமண காரியங்களிலே சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது பொய்யான தீர்க்க தரிசனங்களை நம்பி ஜனங்கள் செல்லுகிறார்கள். இது காரணம் இதுதான். இவங்க ஒரு காரியத்தை நினைக்கிறாங்க இதுதான் சரி அப்படின்னு, அதுக்கு அனுகூலமாக யார் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்களோ அது வரைக்கும் அவங்க தீர்க்க தரிசனம் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அவங்ககிட்ட போய் உங்கள்கிட்ட போய் இதுக்கு சாதகமாக யார் சொல்கிறாங்களோ அதுக்கு அவங்க கீழ்ப்படிந்துருவாங்க. அப்போ அது தப்பாக போயிடும். ஆண்டவர் சொல்லித்தானே செய்தேன், இப்படி ஆகிப்போச்சே என்று சொல்லி ஆண்டவர் பேரிலே அவர்களுக்கு மனத்தாங்கல் உண்டாகும். இப்படி சில காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது நம்ம பார்க்கிற ஒரு காரியம், தேவனுடைய சத்தம் எது, பிசாசினுடைய சத்தம் எது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதை வேறு பிரித்து அறிய தெரியணும். இந்த 2 தீர்க்க தரிசனத்தில் எது உண்மையான தீர்க்க தரிசனம் என்பதை 4 விதமான தீர்க்க தரிசனம்.
அப்படி வந்தால் அதில் எது கர்த்தருடைய சத்தம் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஞானம் வேண்டும். தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்க வேண்டும், அதை உறுதிப்படுத்த வேண்டும். அதை வேறொரு வசனத்தின் மூலமாய் உறுதிப்படுத்த சொல்லணும் ஆண்டவரிடத்தில். அப்படி கேட்கும் பொழுது கர்த்தர் அதை உறுதிப்படுத்துவார். அப்போ நமக்கு தெரியும் எது சரி, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று. 2 பேதுருவுடைய புத்தகத்தில் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு பிலேயாம் தீர்க்கதரிசியை குறித்து எழுகிறத பார்க்கிறோம். தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. பேசாத மிருகம் கழுத மனுஷர் பேச்சை பேசிட்டு அந்த தீர்க்கதரிசியோடு ஆண்டவர் பேச வேண்டியது இருந்தது. அந்த நேரத்தில் தீர்க்கதரிசி கூட யாரும் இல்லை. ஆண்டவர் யாரை கொண்டு பேசுவார்? இவன் ஏறி போகிற கழுதை தான் இருந்தது. கழுதையின் மூலமாக பேசினார் அவன். அப்போ சில வேளைகளிலே ஆண்டவர் யாரை கொண்டு வேணாலும் பேசுவார். நம்மகிட்ட அவர் தீர்க்கதரிசியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண ஆட்களை கொண்டு பேசுவார், சின்ன பிள்ளையை கொண்டு பேசுவார், சாதாரண விசுவாசியை கொண்டு பேசுவார். அதில் கர்த்தருடைய சத்தம் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு, அவருடைய சத்தத்தை வேறு பிரித்து அறிவதற்குரிய ஒரு தெளிவு நமக்கு இருந்தால், நம்ம ஆண்டவரோடு ஒரு சரியான உறவில் இருந்தால், இது கர்த்தர் தான் பேசுகிறாருன்னு உடனே தெரியும். அவர் யார் சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ சில பேர் தனக்கு கீழே உள்ளவங்க பேசினா ஆலோசனை கொடுத்து அதை கேட்க மாட்டாங்க, அற்பமாக போயிடும். கழுதை தானே பேசுது அப்படின்னு சொல்லி கழுதையை அடித்தான். அதுக்கப்புறம் தான் கர்த்தருடைய தூதன் எதிர்த்தால நிற்கிறத பார்த்தான். அதை கழுதை கண்ணுக்கு தெரிஞ்சு இவன் கண்ணுக்கு தெரியல. கழுதையின் மூலமாய் கர்த்தர் பிலேயாமோடு பேசினார். இப்போ யார் மூலம் வேணாலும் உங்களோட ஆண்டவர் பேசலாம். ஒரு சில காரியங்களை, தவறான சில காரியங்கள் உங்களுக்கு துன்பத்தை நெருக்கத்தை கொண்டு வந்துடும். அங்கே போனீங்கன்னா நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க அப்படிங்கிறது தெரிந்தால் ஆண்டவர் யாரை கொண்டாலும் எச்சரித்து உங்களை நிறுத்துறதுக்கு போராடுவார் ஆவியானவர். இவங்க எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. சில நேரங்களில் போய் அதில் போய் சிக்கிடுவாங்க. எச்சரிப்பின் சத்தம் 1-2 பேர் நமக்கு கொடுப்பாங்க. அது சாதாரண ஆளு, எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதர். நான் என்னுடைய ஒரு சுகவீனமாக இருந்த நாட்களிலே ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு நான் ஒரு நல்ல ஆவிக்குரிய ஊழியக்காரர், அவர் குறிப்பாக ஒரு காரியத்தை சொல்கிறார், நீங்கள் இவற்றை போங்க சரியாகும் அப்படின்னு சொல்லி. இன்னொரு அம்மா, படிப்பறிவே இல்லாத ஒரு சாதாரண அம்மா, பளிச்சுன்னு சொல்லாங்க, வேண்டாம் பாஸ்டர், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு எப்படி சொல்வாரோ அப்படி செய்யுங்க. நான் அவங்களுடைய வார்த்தையை கேட்கல, அவருடைய வார்த்தையை கேட்டேன். அதன் பின்பு அதனால எனக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள், நெருக்கங்கள், பாதிப்புகள். அப்போ இந்த 2ல் அதை வித்தியாசப்படுத்த தெரியலை. சாதாரணமான ஆள் என்று நினைக்கக்கூடாது. யார் மூலம் வேண்டாலும் ஆண்டவர் பேசலாம். அதே போல தவறான ஆலோசனையை யார்கிட்ட வேணாலும் வரலாம். ரொம்ப படித்து ரொம்ப ஞானமாக இருக்காங்கன்னு நினைப்போம், அவங்ககிட்ட இருந்து ஒரு தப்பான ஆலோசனை வந்துடும். படிப்பறிவே இல்லாத ஒரு சாதாரண விசுவாசி அழகாக சொல்லிடுவாங்க ஆலோசனை, அந்த ஆலோசனை சரியாக இருக்கும். அப்போ நம்ம யார் சொல்லுகிறார்கள் என்பது முக்கியமல்ல, அந்த ஆலோசனை தேவனுடைய யோசனையா என்பதை மாத்திரம் நாம் தெரிந்து கொண்டு அதை தெளிவுபடுத்தினால் அதற்கு நமக்கு கீழ்ப்படியலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் பார்க்கிறோம், 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கிறோம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி தாவீது இஸ்ரவேலை ஆட்சி செய்யும் பொழுது சாத்தான் இஸ்ரவேலுக்கு எதிராக எழும்புகிறான். இஸ்ரவேலை அழிக்கும்படியாய், தாவீதை அழிக்கும்படியாய் சாத்தான் எழும்புகிறான் என்பதை பார்க்கிறோம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. தேவ மனுஷனாகிய தாவீது, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற தேவ மனுஷனாகிய தாவீது, தேவனை நன்கு அறிந்து கொண்ட, புரிந்து கொண்ட, தேவனோடு நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்த, தேவனுடைய இருதய துடிப்பை உணர்ந்த, அவனுடைய சங்கீதங்களை படிக்கும்போது தேவனோடு நெருங்கிய உறவு கொண்ட ஒரு தேவ மனுஷன். இந்த தேவ மனுஷனை வஞ்சிக்கும்படியாய் ஒரு பிசாசு இவனுடைய உள்ளத்தை ஏவி விட்டது. திடீர்னு ஒரு எண்ணம் வந்தது, ஜனங்களை தொகையிடலாம், யுத்த புருஷர்கள் இலக்கம் எத்தனை பேர்னு சொல்லி பார்க்கணும், நம்ம ஸ்ட்ரென்த்தை பார்க்கணும் என்று அவனுக்கு தோணினது. இது அவன் மாம்சத்திலிருந்து தோன்றின ஒரு விருப்பமாக அவன் நினைக்கிறான். ஆனால் அதற்கு பின்னால் பிசாசு இருந்தது. பிசாசை இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை கொடுத்தது. இவன் அதன்படியே அதை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவாபை கூப்பிட்டு, நீங்கள் இஸ்ரவேல் தேசமெங்கும் போய் ஜனங்களை தொகையிடுங்கள் என்று கட்டளை கொடுத்து விட்டார். உடனே யோவாப் சொல்றான், யோவாப் இவனுக்கு கீழே உள்ளவன், படைத்தலைவன் தான், இவன் தான் ராஜா, இவன் சொல்லதை தான் அவன் கேட்கணும். ஆனாலும் எல்லாரும் தேவனை அறிந்தவர்கள், எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். அதனால யோவாப் உடனடியாக சொல்லுகிறான், அவனுக்கு இது சரியாப்படலை, இது செய்தால் ஆண்டவர் கோவப்படுவாரே, இது சரியில்லைன்னு அவனுக்கு மனசுக்குள்ளே படுது. அப்போ உடனே ராஜாட்ட சொல்லிடுதான். அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள்
இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நூறத்தனையாய் அவர்களை வர்த்திக்க பண்ணுவாராக. கர்த்தர் இப்போ இருக்கிறத காட்டிலும் நூறத்தனையாய் வர்த்திக்க பண்ணுவாராக. அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லோரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன். இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்று சொல்லி அவன் தாவீதினிடத்தில் சொன்னான். இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக, தேவ கோபம் உண்டாவதற்கு இது நடக்க வேண்டியது என்ன? இது தேவையா இப்போ அப்படின்னு யோவாப் வந்து ஒரு வார்த்தை அவனுக்கு இருதயத்தில் பட்டதை தாவீதிட்ட சொல்லிட்டான். ஆனாலும் அவன் தாவீது கேட்குற மாதிரி, நான் ராஜா, நான் சொல்றதை இவன் கேட்கணும், இவன் சொல்கிறத எப்படி நான் கேட்கணும்? கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு என்ன இருக்குது? நான் சொன்னதை நீ செய் அப்படின்னு சொல்லி உறுதியாய் சொல்லி தாவீதினுடைய அந்த அதிகாரம் மேலோங்கி நின்றபடினாலே சொல்லி பார்த்தா யோவாப் கேட்கலை. சரி, ராஜா சொன்ன கட்டளையின்படி அவன் ஜனங்களை தொகை இடத்துக்கு போயிட்டான். அதன் நிமித்தம் ஒரு பெரிய வாதை வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம், தேவன் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை தாவீதை ஒரு பிசாசு ஏவுகிறது, சாத்தான் ஏவுது. அது தாவீதுக்கு தெரியல. தேவ மனுஷனாகிய தாவீதின் மேலே தேவ கோபம் வரும்படி, இஸ்ரவேலின் மேலே தேவ கோபம் வரும்படியாக, இஸ்ரவேல் அழியும்படியாய் அல்லது தாவீது அழியும்படியாய் பிசாசு அதை தூண்டி விடுது தாவீதை. அப்போ தாவீதும் அதை உணரலை, விளங்கலை. இவ்வளவு பெரிய தேவ மனுஷனுக்கு விளங்கலை. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிற எச்சரிக்கையின் சத்தம் யோவாபின் மூலமாய் வருகிறது. இந்த வார்த்தை தேவனுடைய சத்தம். வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம் ராஜாவே, இது இப்போ தேவையா? இது வேணுமா? இஸ்ரவேல் மேல் குற்றம் உண்டாக இதை நம்ம செய்யணுமா? வேண்டாமே அப்படின்னு சொல்லி அந்த சொல்லுகிற அந்த வார்த்தை, அதே கொஞ்சம் அவனுக்கு ஒரு தடவைக்கு மறு தடவை சரி ஒரு நாள் பொறு, நான் யோசித்து பார்க்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபித்திருந்தால் ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தியிருப்பார். அவன் பிடிவாதமாக நின்றுட்டான், இல்லை நான் சொன்னதை நீ செய் அப்படின்னு. அப்போ அதன்படியே ஜனங்கள் தொகையிடப்பட்டார்கள். ஒரு பெரிய வாதை வந்தது. ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் அழிக்கப்பட்டார்கள். கடைசியில் தாவீது தேவ சமூகத்தில் கதறி அழுது மன்னிப்பு கேட்டு நான் பாவம் செய்தேன், நான் குற்றம் செய்தேன் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்த அந்த பாவம் தாவீதுக்கு மன்னிக்கப்பட்டது. ஒரு பெரிய வேதனையும் நெருக்கடியும் ஒரு சங்காரமும் அதிலே உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சாதாரண விஷயமாக தான் ஆரம்பித்தது. இப்படித்தான் பிசாசு நம்மை வஞ்சித்து நம்மை தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளிலே நடத்தி சென்றோம். நம்ம அதில் கவனமாக இருக்க வேண்டும். நம்ம பார்க்கிறோம் இன்னொரு காரியம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கிறோம். நாகமான் என்கிற ஒரு படைத்தலைவன் இருந்தான். அவன் தன்னுடைய சிறிய தேசத்திலே, சிரியாவிலே அவன் மிகுந்த செல்வாக்கு உள்ள பெரிய விஐபி அவன் தேசத்தில். ஆனால் அவன் குஷ்டரோகியாக இருந்தான். அப்போ அவன் யுத்தத்துக்கு போன காலத்திலே ஒரு அடிமை பெண்ணை கைது பண்ணி கொண்டு வந்து சிறை கைதியாக கொண்டு வந்து தன் வீட்டில் அடிமையாக வச்சுட்டான், சின்ன பிள்ளை. அப்போ இவனுக்கு குஷ்டரோகம் இருக்கிறது. அப்போ ஒரு நாள் இந்த சின்ன பிள்ளை சொல்லிச்சு, சமாரியாவில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடத்துல ஐயா போனாங்கன்னா ஐயாவுக்கு குஷ்டரோகம் சோமாயிரும் அப்படின்னு அந்த அவங்க நாச்சியார் இடத்துல அது சொல்லிட்டு எஜமானி அம்மாட்ட. உடனே அந்த அம்மா இவர்கிட்ட சொல்லிச்சு, இப்படி இந்த பிள்ளை சொல்லுது. உடனே இவன் புறப்பட்டு தேசத்துக்கு போனான், இஸ்ரேல் தேசத்துக்கு போனான். அது யார் இந்த தீர்க்கதரிசி என்று தேடும்படியாக போனான். அப்போ வந்து அங்கே போய் அந்த எலியா தீர்க்கதரிசியின் இடத்துல போய் இவன் போய் பார்க்கும் பொழுது அவன் இவனை பார்க்கவே இல்லை. அந்த தீர்க்கதரிசி இவனை சந்திக்கவே இல்லை. அவர் வந்து நம்மளை விசாரித்து இவர் சொல்கிற அந்த நாகமான் அதன் பின்பு அவரை போய் தீர்க்கதரிசியை சந்தித்த போது தீர்க்கதரிசி சொல்வார், போய் அவனை யோர்தானில் போய் 7 முறை ஸ்நானம் பண்ண சொல்லி, அப்பொழுது குஷ்டரோகம் நீங்கி அவன் சொஸ்தமாவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தனை சொல்லி விட்டுட்டு அவர் உள்ளே இருந்துட்டார், வெளியே வரல. இவனுக்கு கடுங்கோம், நம்ம எவ்வளோ பெரிய ஆள். அவன் வந்து தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி அந்த குஷ்டத்தை தொட்டு சோமாக்குவான்னு நினைத்தனே. யோர்தானில் குளின்னு சொன்னேன், வேறு ஆறு இல்லாமன்னா நான் யோர்தானில் வந்து குளிக்கணும் என்று சொல்லி அவன் கடுங்கோபம் அடைந்தான் என்று வேதத்தில் பார்க்கணும். அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர்கள், இந்த மனுஷன் முதலாவது காரியம் கர்த்தருடைய சத்தம் அந்த வேலைக்கார அடிமை பெண்ணினுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தையை கனம் பண்ணி அதுக்கு கீழ்ப்படிந்தான். இந்த அடிமை பெண்ணுக்கு இவன் கீழ்ப்படிய வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இவனை அறியாமலே அதுக்கு கீழ்ப்படிந்தான். இவனுக்கு நல்லது நடக்கணும்னு இருந்திருக்கு. குஷ்டரோகம்ங்கிறது அந்த நாட்களில் தீர்க்கவே முடியாது, அதிலேயே தான் சாகணும். அதுக்கு வேற மருந்தோ
ட்ரீட்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட அந்த வியாதி இருக்குது. இது குணமாகிறது சாதாரண விஷயம் இல்லை. ஜஸ்ட் ஒரே நிமிஷத்தில் கொஞ்ச நேரத்தில் இது ஒரு மிராக்கிளாக இது குணமாச்சுன்னா அவன் வாழ்க்கை முழுசும் சந்தோஷமாக இருப்பான். ஆனால் அந்த யோசனையை சொன்னது ஒரு அடிமை பெண், சாதாரண பெண், அவள் வாயிலிருந்து இந்த வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தையை கனம் பண்ணி இவன் போனான். இரண்டாவது கட்டம், இந்த தீர்க்கதரிசி மேலே கடுங்கோபம் வந்த பொழுது ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, கூட போன ஊழிய, ஐயா வேற ஏதாவது பெரிய காரியத்தை செய்திருந்தா நீங்கள் செய்திருப்பீங்கள்ல, சொல்லியிருந்தா செய்திருப்பீங்கள்ல, சாதாரண விஷயத்தை தானே சொல்கிறார். யோர்தான் நதியில் போய் 7 தடவை ஸ்நானம் பண்ண சொன்னார், இது பெரிய காரியம் இல்லையே, அவர் சொன்னதை அப்படி கீழ்ப்படிந்துடலாமே. ஒரு நிமிஷம் யோசிக்கிறான், வேற எதுவுமே சொல்லலை, நேரே யோர்தானுக்கு போய் 7 முறை மூழ்கி எழுந்தான். சிறுபிள்ளை மாம்சத்தை போல அவனுக்கு மாறினது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியே தெய்வீக சுகம் உண்டானது. சரீரம் அப்படியே புது சரீரத்தை போல, குழந்தையின் சரீரத்தை போல ஆனது. சந்தோஷம், பெரிய சந்தோஷம். திரும்பி ஓடி வாரான் தீர்க்கதரிசிட்ட, ஐயா குணமாயிற்று, என் காணிக்கை ஏதாவது வாங்கிடுங்க. காணிக்க வேண்டாம், நீ போ. அப்போ இந்த இடத்துல 2 முறையில், 2 நிலையில், 2 சந்தர்ப்பத்தில் இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறத நம்ம கவனிக்க முடிகிறது. சில வேளைகளில் நம்ம அநேக வார்த்தைகளை அற்பமாக நினச்சி தள்ளிடும். அதனால நிறைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போவோம். சொல்கிற ஆட்களை குறித்து நம்ம அற்பமாக நினைக்கிறதுனால இவன் என்ன சொல்லி நம்ம கேட்குறது என்கிற ஒரு மனநிலைமை வந்துடும். பொதுவாக மேலே இருக்கிற முதலாளிகள் கீழே இருக்கிற வேலைக்காரங்க சொல்கிறத பொதுவாக கேட்கறது இல்லை. சில பேர் கேட்பாங்க, கவனம் கொடுத்து அதுலேயும் நல்லது இருக்கான்னு கேட்பாங்க. சில பேர் அந்த அந்த அவங்களுடைய அந்த அதில் அந்த ஸ்டேட்டஸ்க்கு அது குறைவாக இருக்கும்னு சொல்லி அவங்க கேட்க மாட்டாங்க. அப்போ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை கர்த்தர் செய்யும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை இனம் கண்டுகொள்வதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம யோசிக்கணும். ஒரு சத்தம் வருகிறது என்றால், நமக்கு ஒரு ஆலோசனை வருகிறது என்றால், தேவ சமூகத்தில் அதை உட்கார்ந்து ஆலோசனை பண்ணுங்க. இது ஒருவேளை ஆண்டவர் தான், யார் மூலமாக வேண்டுமானாலும் ஆண்டவர் பேசுவார், அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அதே மாதிரி கேடான யோசனைகளும் யார் மூலமாகவும் வரலாம். அதனால் இதில் கவனமாக இருங்கள். தேவனுடைய சத்தத்தை இனம் கண்டு கொள்ளுங்கள், அதற்கு கீழ்ப்படியுங்கள், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கண்களை மூடி ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முக்கியமான பகுதியிலும் உடைய சத்தத்தை அவர்கள் புரிக்கத்தக்கதாக, ஆண்டவரே உடைய சத்தத்தை அவர்கள் வேறு பிரிக்கத்தக்கதான ஒரு தெளிவையும் தெய்வீக ஞானத்தையும் கொடுப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய சத்தம் எது, ஆண்டவரே தன்னை தவறாய் நடத்துகிற சத்தம் எது, தேவ சத்தம் எது, தேவ சித்தம் எது என்பதை அவர்கள் விளங்கி கொள்ளத்தக்கதாக கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளையும் ஆண்டவரே வசனங்களையும் கொடுத்து அதை உறுதிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது, உடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, எல்லா விதத்திலும் அவர்கள் மேன்மையாய் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படும்படியாய் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.